ஜெபத்தை தடை செய்யும் ஒரு 10 காரியங்களை நம்ம பார்க்க போகிறோம். ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளரணும், நான் ஜெபிக்கணும், ஆண்டவருக்காக நான் பிரகாசிக்கணும்னு நினைக்கிறவங்களுடைய வாழ்க்கையில் தங்களை அறிந்தும் அறியாமலையும் கிரியை செய்கிற இந்த 10 காரியங்கள் வேதத்துக்குள்ள பல இடங்களில் சிதறப்பட்டு இருக்கிற இந்த முத்துக்களைப் போல இந்த வார்த்தைகளை சேர்த்து உங்களுக்கு கொண்டு வந்து தரப்படுகிறது. நீங்கள் ஜெபத்தோடு இதை கேட்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வார். நம்ம கண்ணில் ஒரு தூசி போயிட்டுனா நம்ம என்ன செய்வோம், அந்த இடத்துல நம்ம வண்டியை நிறுத்திட்டோ இல்லை நம்ம நடந்து போயிட்டு இருந்தோம்னா நம்ம நடக்கிறத நிறுத்திட்டு நம்ம கண்களுக்கு தண்ணி கிடைத்தால் நம்ம கண்களை கழுவுவோம். ஏன்னா நம்ம கண் பார்வை அடையாத வரைக்கும் நம்மளால் பயணம் செல்ல முடியாது. இதே போல் நம்ம வாழ்க்கையில் ஜெபம் என்பது அது ஒரு ஜீவனுக்கு சமமாக இருக்கிறது. ப்ரேயர் இஸ் அ ஆக்சிஜன், ப்ரேயர் இஸ் அ பேக் போன் இப்படிலாம் சொல்லுவாங்க. ப்ரேயர் வந்து ஒரு முதுகு தண்டு, ஒரு சரீரம் இன்னைக்கு ஒரு ஸ்ட்ரக்சராக நிற்குதுன்னா அதற்கு காரணம் பேக் போன், முதுகு தண்டுகள்னு சொல்லுவாங்க. அதுதான் தாங்கி நிற்குது. இல்லைன்னா என்ன ஆகும், எலும்புகளே சரீரத்தில் இல்லைன்னா மனுஷன் 6 அடி உயரம் 5 அடி உயரம் நிற்கவே முடியாது. அதே போல் தான் ப்ரேயர் வந்து அப்படிப்பட்ட பேக் போனாக இருக்குது. ப்ரேயர் வந்து ஆக்சிஜனாக இருக்குது, ஜீவனாக இருக்குது, சுவாசமாக இருக்குது. அப்போது இந்த ஜெபம் இல்லைன்னா நம்ம வாழ்க்கை அடிபட்டு போய்விடும். கண்டிப்பாக எவ்வளோ பெரிய தத்துவ ஞானியாக இருக்கலாம், பெரிய வேத சாஸ்திரிகளாக இருக்கலாம், வேதத்தை அக்கு வேற ஆணி வேற படித்ததாக இருக்கலாம். ஆனால் ஜெபம் இல்லை என்றால் தேவனுடைய சத்தம் இருக்காது, தேவனுடைய உணர்வு இருக்காது. அவர்கள் கண்டிப்பாக பின்வாங்குவாங்க. ஆனால் நான் ஆவிக்குரிய வாழ்க்கையில் முன்னேறணும், என் ஜெபம் இன்னும் பல மடங்கு அதிகரிக்கணும்னு நீங்கள் நம்புகிறீங்கன்னா, நீங்கள் விசுவாசிக்கிறீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையை முன்னேற்றத்திற்கு கொண்டு போக இந்த 10 ரகசியங்கள் உதவியாக இருக்கும். நம்ம வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறது ஸ்பிரிச்சுவல் WF என்ற ஆவிக்குரிய ரகசியங்களை வெளிப்படுத்தும் ஒரு நல்ல சேனல். இதோடு இணைந்திருந்தால் அநேக ரகசியங்களை நீங்கள் பார்க்கலாம். நம்ம சேனலில் இன்னும் அநேக ரகசியங்கள் நம்ம பேசப்பட்டிருக்கிறது. நீங்கள் ஜெபத்தோடு அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். இன்றைக்கும் நம்ம இந்த 10 காரியங்களை வேகமாக நம்ம பார்க்க போகிறோம். முதலாவது 3 எஸ், இங்கிலீஷ் லெட்டர் எஸ்ஸில் உள்ள 3 காரியங்களை நம்ம வேகமாக பார்த்துட்டு மீதி இருக்கிற 7 காரியங்களையும் விரைவாக பார்த்துடலாம். முதல் இருக்கிறது சின். எல்லாருக்கும் தெரிந்தது தான் பாவம். சின் செப்பரேட் அஸ் ஃப்ரம் காட். கர்த்தரிடத்திலிருந்து நம்மளை பிரிக்குது. முதல்ல நீங்கள் ஜெபம்னா என்னன்னு புரிந்து கொள்ளுங்கள். ஜெபம்னா வேறு ஒன்றுமே கிடையாது. நிறைய பேருக்கு ஜெபம்னு சொன்ன உடனே அது பெரிய தரிசனம் இருக்குமோ, அதில் ஆவிக்குள்ளாகுவோமோ, இல்லை அதில் ஆண்டவர் வந்து நிற்பாரோ, ஜெபம்னா என்ன, அப்படியே ஒரு வித்தியாசமான ஒரு பல காரியங்கள் அவங்க சிந்தனையில் இருக்கும். அந்த பாஸ்டர் ஒரு பயங்கரமான அந்நிய பாஷை பேசினார், ஓ அதுதான் ஜெபமா, ஓ பைபிளில் உள்ள சீக்கிரட்டை வாசிக்கிறது ஜெபமா, இல்லை பல புக்ஸ் வாசிக்கிறது ஜெபமா, இல்லை ஜெபம்னா 4 பேரோடு சேர்ந்து பண்ணுறது ஜெபமா, இல்லை சர்ச்சுக்கு போயிட்டு வர்றது ஜெபமா, எதுதான் ஜெபம்னு இந்த கிறிஸ்தவங்க சொல்கிறாங்க. பைபிள் ஜெபம்னு எதை சொல்லுது? இயேசுநாதர் விழித்திருந்து ஜெபம் பண்ணுன்னு சொன்னாரே, அது எதை பற்றி சொல்லப்படுகிறது? பவுல் அப்போஸ்தலர் இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னாரே, அது எதை பற்றி சொல்லப்படுகிறது? இது ஜெபம்னா என்ன? தனியாக உட்காந்து பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் நல்ல பிதாவே அந்த வசனத்தை சொல்கிறது ஜெபமா, இல்லை சங்கீதம் 91 சொல்கிறது ஜெபமா? இது எல்லாம் இதை கேட்குறவங்களுடைய சிந்தனையில் இருக்கலாம். இதை கேட்கக்கூடிய பிகினர்ஸ், ஃப்ரெஷர்ஸ், இல்லை எக்ஸ்பீரியன்ஸ்டு ஒன், நமக்கு ஃபோரனர்ஸாக இருக்கிறவங்க கூட இதை கேட்கலாம், முன்னோடிகளாக இருக்கிறவங்க இதை கேட்கலாம், ஊழியர்கள் இதை கேட்கலாம், ஆரம்ப நிலையில் உள்ள புதிதாக ரட்சிக்கப்பட்டவங்க கேட்கலாம். எல்லாருக்கும் சேர்த்து தான் இந்த எல்லா எக்ஸ்பிளனேஷன் விளக்கங்களையும் உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். யாராக இருந்தாலும் சரி, புதிதாக இருக்கிறவங்களுக்காகவே முக்கியமாக இதெல்லாம் உங்கள் சிந்தனையில் ஓடிக்கொண்டு இருக்கலாம். ஜெபம்னா என்னப்பா? ஜெபம்னா வேற ஒன்றுமே இல்லை. நீங்கள் நினைத்த அத்தனை விஷயங்களும் ஜெபத்தில் இருக்குது. ஆவிக்குரிய விஷயங்கள், ஆண்டவருடைய ஆலோசனைகள், ஆண்டவருடைய சத்தங்கள், ஆவிக்குரிய ரகசியங்கள், தீர்க்க தரிசனங்கள், சொப்பனங்கள், வியாக்கியானங்கள், ஆவிகளை பகுத்தறிது எல்லாமே ஜெபத்தினால் நமக்கு உண்டாகும். ஆனால் முதலாவது ஜெபம் என்றால் தேவனுக்கும் நமக்கும் உள்ள ஒரு அருமையான தொடர்பு. ஒரு அப்பா ஒரு பிள்ளையினுடைய கையை பிடித்து போகக்கூடிய அந்த உறவு தான் ஜெபம். ஜெபம் என்பது ஆண்டவரையும் நம்மளையும் கிட்டி சேர்க்கக்கூடிய ஒரு பாலம். இட் இஸ் அ பிரிட்ஜ் பிட்வீன் காட் அண்ட் ஹியூமன். ஒரு மனுஷனுக்கும் கர்த்தருக்கும் இடையில் உள்ள ஒரு பாலம். இந்த பாலம் உடைஞ்சிருந்தா கர்த்தர் மனிதனை விசிட் பண்ண முடியாது, மனிதன் கர்த்தரை விசிட் பண்ண முடியாது. இப்போ ஆண்டவர் ஒரு மனிதனை விசிட் பண்ணக்கூடிய எல்லா சௌகரியமும் பண்ணிட்டார். தன்னுடைய குமாரன் அனுப்பி பாவத்தை மன்னிக்கக்கூடிய இரத்தத்தையும் கொடுத்துட்டார்.
ஆனால் அந்த மனுஷன் தன் சைடில் உள்ள பாலம், அதாவது கர்த்தர்கிட்ட உள்ள பாலம் செம்மையாக இருக்குது, மனுஷன்கிட்ட இருந்து போகக்கூடிய அந்த பாலம் உடைஞ்சிருக்குது. ஏன்னா மனுஷன் பாவம் செய்திருக்கிறான். இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தத்தினால் அவன் கழுவப்பட்டாதான் அந்த பாவம் மன்னிக்கப்படுகிறது. இப்போது நிறைய பேர் இயேசுவை ஏற்றுக்கொண்டும் சில பாவங்களை விட முடியாமல் இருப்பீங்க. அதை குறித்து நான் வரிசையாக வரும்பொழுது அது என்னன்னு உங்களுக்கு தெளிவாக புரிய வைக்கிறேன். நீங்கள் அதை குறித்து கவலைப்பட வேண்டாம். ஏன்னா இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகும் இந்த பாவங்கள் துரத்தும். நீங்கள் மாறி யுத்தம் பண்ண வேண்டியது இருக்கிறது. அதனால தான் ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் யுத்த வீரர்களாக மாறணும். அதை குறித்து தான் எபேசியர் 6 பவுல் அழகாக சொல்லுகிறார். தீங்கு நாளில் நம்ம எதிர்த்து நிற்க வேண்டியது இருக்கிறது. எதோடெல்லாம் எதிர்த்து நிற்க வேண்டும் தான் நம்ம இப்போ பார்த்து கொண்டு இருக்கிறோம். முதலாவது பாவம். இந்த பாவம் சொல்லுகிறது ஆதாம் ஏவாளை வஞ்சித்தது, இந்த பாவம் சிம்சோனை வஞ்சித்தது. இப்படி பலரை பைபிளில் வஞ்சிக்கப்பட்டதை நீங்கள் பார்க்க முடியும். சாத்தானை காட்டிலும் பாவம் கொடூரமானது. ஏன்னா சாத்தான் கூட விழுந்தது சாத்தானால் கிடையாது, பாவத்தினால் தான். ஏன்னா சாத்தான்னு ஒருத்தன் இந்த உலகத்திலே கிடையாது, அவன் ஒரு தூதன் தான். அவன் என்ன செய்கிறான்? பாவத்துக்கு இடம் கொடுத்தான். அப்போ சாத்தானிலும் கொடியது பாவம். ஏன்னா சாத்தான் கூட வந்து விஷத்தை குடின்னு சொன்னால் நம்ம குடிக்க மாட்டோம். ஆனால் சாத்தான் என்ன செய்கிறான்? பாவத்தை அனுப்புகிறான். அந்த பாவத்துக்குள்ளே என்ன இருக்குது? விஷம் இருக்குது. இப்போ ஒரு மோசமான டாக்டர் ஒரு இன்ஜெக்ஷனுக்குள்ளாடி என்ன செய்கிறாரு? விஷத்தை அடைச்சி அதை ஒரு பேஷண்ட்டுக்கு கொடுக்குறாருன்னு வைங்களேன். அந்த டாக்டர் மோசமானவரா இல்லை அந்த விஷம் மோசமானதான்னு பார்த்தா அந்த டாக்டர் மோசமானவர் தான். ஆனால் அந்த டாக்டர் அந்த பேஷண்ட்டை கொல்றதுக்கு பதிலாக ஒரு விஷத்தை கொடுக்காரு. பார்த்தீங்களா? அந்த விஷம் டாக்டரிலும் கொடியதாக இருக்குது. இப்போ பிசாசு என்ன செய்கிறான்? இதே போலவே சில விஷ ஊசிகளை நமக்கு போடுகிறான், பாவத்தை. அந்த பாவம் சாத்தானிலும் கொடூரமாக இருந்து அதில் சிக்கப்பட்டவர்களை அந்த பாவம் அழிக்கிறது. அப்போ நம்பர் 1 பாவம் தான் ரொம்ப மோசம். பிசாசு பாவத்தை தான் செய்ய வைக்கிறான். தேவனுக்கு கீழ்ப்படியாமல் இருக்கிறது தான் பாவம். இப்போ ஆதாம் ஏவாள் என்ன பெரிய பாவம் செஞ்சாங்க? கெட்ட வார்த்தை போட்டாங்களா? அடிதடி சண்டை போட்டாங்களா? இல்லை. தேவன் ஒரு விஷயத்தை சொன்னார், தே டிஸ்ஒபைடு காட். கர்த்தர் சொன்னதை செய்யாமல் இருக்கிறது தான் பாவம். அதனால் கர்த்தர் என்னன்னாலும் சொல்லுவார். சில நேரம் விழித்திருந்து ஜெபின்னு சொல்லுவார், சில நேரம் பொறுமையாக இருன்னு சொல்லுவார். ஆதாம் ஏவாளுக்கு கொடுக்கப்பட்ட கட்டளை அந்த பழத்தை சாப்பிடாத, அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள். அதனால் தேவஜனங்களே, பாவம்னு சொல்லுகிறது குடித்தாதான் பாவம், அடித்தாதான் பாவம், கொலை பண்ணாதான் பாவம், விபச்சாரம் தான் பாவம் நம்ம நினைத்து கொண்டு இருப்போம். முதலாவது புரியணும், ஆண்டவர் நம்மள்கிட்ட உணர்த்துகிற விஷயத்தை நம்ம செய்யாமல் இருக்கிறதே அது ஒரு பாவம். மிக விரைவாக நம்ம அடுத்த காரியங்களுக்கு போகலாம். அப்போ நம்பர் 1 முதல் சங்கிலி நம்மளை தடை பண்ணுகிறது பாவங்கள். இந்த பாவத்தில் மரணத்துக்கு ஏதுவான பாவம் இருக்குது, மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவங்கள் இருக்கிறது, ரகசிய பாவங்கள் இருக்கிறது, வெளியரங்கமான பாவம் இருக்கிறது. எந்த பாவமாக இருந்தாலும் ஆண்டவரே என்னை மன்னிங்க மன்னிங்கன்னு சொல்லிக்கொண்டே இருந்தீங்கன்னா ஏசப்பா உங்களை அதை மன்னித்து உங்களை வெளியே கொண்டு வருவார். ஸோ அதனால் நம்மளை ஃபஸ்ட்டு கட்டி நம்மளை அழுத்துகிறதே இந்த மோசமான பாவம். 2வது இடத்துல இருக்கிறது சாத்தான் தான். சாத்தான் மோசம் போக்கும் சாத்தான், சிங்கத்தை போல கர்ஜித்து கொண்டிருக்கிற, யாரை விழுங்கலாம் என்று வகை தேடி கொண்டிருக்கிற சாத்தான். இவனை குறித்து நம்ம நிறைய வீடியோ பார்த்துருக்குறோம். எப்படி அவன்கிட்ட கவனமாக இருக்கணும்லாம் நம்ம வீடியோ பார்த்துருக்குறோம். இந்த சாத்தானை குறித்து ஆதி சர்ப்பம், லூசிஃபர்னு பல நாமங்கள் அவன் அழைக்கப்படுறான். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவனை பார்த்து பலவான்னு சொன்னார். ஸோ நம்ம இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் அவனை நம்ம அதை என்ன சொல்லணும்னா குறைச்சி எடை போடக்கூடாது. என்றைக்குமே நம்ம எதிரியை குறைத்து எடை போடக்கூடாது. சிலுவையில் இயேசு ஜெயித்தார், அவனை நசுக்கினார். ஆனாலும் அவனுடைய தந்திரங்கள் கிரியை செய்கிறது. இயேசு கிறிஸ்து பிசாசை அழித்தாரான்னு பார்த்தீங்கன்னா அழிக்கவில்லை, அவனுடைய கிரியைகளை தான் அழித்தார். வேதம் சொல்லுகிறது பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படிக்க தேவகுமாரனாகிய மனுஷகுமாரன் இந்த இயேசு கிறிஸ்து வெளிப்பட்டார். அப்போ பிசாசு அழிக்கலையான்னு கேட்டால் இல்லை, அவன் அழிக்கவே இல்லை. அவன் இன்னும் இருக்கிறான். அவன் கடைசி காலத்தில் நியாய தீர்ப்பை பெற்றுக்கொள்வான். அவனுக்கு மரணம் கிடையாது. அவன் உயிரோடு இருந்து சித்திரவதை அனுபவிப்பான். அக்னியும் கந்தகமான மோசமான இடத்துல அக்னி கடலில் அவன் தள்ளப்படுவான். அதற்காக அவன் வெயிட்டிங்கில் இருக்கிறான். அதற்கு முன்பதாக அவன் சிலரை அவன் கூட இழுத்துட்டு போகணும்னு சொல்லி அவன் என்ன செய்கிறான்? வேகமாக அந்த நரகத்திலையும் அவனை ஆராதிக்கணும், அவன் கூட இருக்கணும், சித்திரவதைப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி அநேகர் என்ன செய்கிறான்? நரகத்திற்காக அவன் ஆயத்தப்படுத்தி கொண்டு இருக்கிறான். இன்னைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பூமியில் என்ன செய்தார்? எல்லாரும் ரட்சிக்கப்படணும், பரலோகத்துக்கு வரணும்னு அவன் ஆண்டவர் செய்தது போல அவனும் என்ன செய்கிறான்? பிசாசும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன செய்தாரோ அதே காப்பி அடித்து பல ஆத்துமாக்களை ஆண்டவரை விட்டு பிரிக்கணும்னு நினைக்கிறான். அடுத்ததாக 3வது காரியம் செல்ஃப். நம்ம 3 S பார்க்கணும்னு நினச்சோம். முதல்ல சின், 2வது சாத்தா, 3வது
செல்ஃப்னா சுயம். நம்ம இதை குறித்தும் கடந்த நாட்கள் ஒரு வீடியோ பார்த்தோம். சுயம் எப்படிலாம் நம்மளை அழிக்குதுன்னு. வேதம் சொல்லுகிறது, ஆகாத சம்பாஷணை நல்லொழுக்கத்தை கெடுப்போம். அப்போது பிசாசு வந்து ஒரு எண்ணத்தை தான் நமக்கு தருவான், ஒரு சோதனையை தான் தருவான். அவனால் நம்மளை பாவம் செய்ய வைக்க முடியாது. பிசாசு வந்து நம்மளை பாவம் செய்ய வைக்கணும்னா அவன் நம்மளுடைய டிசிஷன், நம்மளுடைய தீர்மானத்தை கை வைக்கிறான். அது நம்மளுடைய நம்மளுடைய சொந்த தீர்மானத்தை அவன் என்ன செய்கிறான், கை வைக்கிறான். எப்படி வைக்கிறான்? சூழ்நிலைகள் மூலமாக பயம் காட்டுகிறான், எதிர்காலத்தை குறித்து பயம் காட்டுகிறான், உங்களை விசுவாசத்திலிருந்து நழுவ பண்ணுவான், கர்த்தர் இதை செய்ய மாட்டார்னு போராடுவான், உங்கள் காதுகளில் பொய்யை ஊதுவான், மக்கள் மூலமாக பொய்யை ஊதுவான். ஆகாத சம்பாஷணை நல்லொழுக்கத்தை கெடுக்கும் அல்லவா? அதனால் துன்மார்கள், பரியாசக்காரர்கள் நம்மளை சுற்றிலும் இருக்கிறாங்கன்னா அவங்க மூலமாக வரக்கூடிய வார்த்தைகள் நம்மளை டிப்ரெஸ் ஆகி, ஃப்ரஸ்ட்ரேட் ஆகி, சோர்ந்து போக வைத்து கர்த்தரை விட்டு தூரம் போக பண்ணுவான். இன்னொன்று, உங்களுடைய உங்கள் செல்ஃப் எப்படி ரீசார்ஜ் ஆகும்னா, உங்கள் கண், காது, உங்கள் வாய், இதெல்லாம் வந்து அவன் என்ன செய்வானா, திருடுவான். அதான் தாவீது சொல்கிறாரு, என் வாய்க்கு காவல் வைன்னு சொல்கிறார். ஏன்னா கெட்ட வார்த்தை போட வாய்ப்பு இருக்கிறது, கெட்டதை பேச வாய்ப்பு இருக்கிறது. ஒவ்வொரு வாட்டியும் கெட்டதை நீங்கள் சொல்லும் பொழுது சாத்தா அதை என்ன செய்கிறான், அப்படியே அதை செய்வான். நான் நல்லாவே இருக்க மாட்டேன் நீங்கள் சொன்னீங்கன்னா அந்த வார்த்தை என்ன செய்யணும், அப்படியே சாத்தான் பிடிச்சிக்கிடுவான். நீ நல்லாவே இருக்க மாட்டேன்னு உங்கள் குடும்பத்தில் பிள்ளைகளையோ யாரையாவது பார்த்து பேசுனீங்கன்னா அவங்க நல்லா இருக்க மாட்டாங்க. நாளைக்கு என் பிள்ளைக்கு சம்பளம் இல்லை, அது இல்லை, கல்யாணம் ஆகலை, தடையாயிட்டு, பிள்ளை இல்லை, குழந்தை இல்லை, செல்வங்கள் இல்லைன்னு சொன்னால் ஒரு காலத்தில் நம்ம வாயை திறந்து என்ன செஞ்சுருப்போம், நீ நல்லா இருக்க மாட்டேன், நீ அப்படி இருக்க மாட்டேன். அப்போ சாத்தா இதெல்லாம் என்ன செய்கிறான், பிடிச்சிக்கிறான். ஸோ தேவ ஜனங்கள் மரணமும் ஜீவனும் நாவல் இருக்கிறத கவனமாக புரிந்து கொண்டு நாவை கவனமாக வைக்கணும். காது ரொம்ப முக்கியமான விஷயம். உங்கள் இருதயத்தை நிரப்புகிறதே உங்கள் காது தான். அப்போ நீங்கள் தேவையில்லாததை கேட்டிங்கன்னா, உலக இச்சையான விஷயங்களை கேட்டிங்கன்னா, கிட்டத்தில் எவனோ கெட்டார்த்த போட்டுட்ருக்கான் அதை போய் எட்டி கேட்டாலோ, இல்லை அடுத்த சகோதர சகோதரிகளை பற்றி, அவர்கள் குறைகளை பற்றி யாராவது பேசுகிறாங்கன்னா அந்த இடத்துலேருந்து நீங்கள் தேவையில்லாததை கேட்டாலும் பரிசுத்த ஆவியானவர் துக்கப்படுவார். ஏன்னா உங்கள் காது வந்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்கறதுக்காக கொடுக்கப்பட்ட ஒரு விஷயம். அப்போ உங்கள் சுயத்தில் உங்கள் சுயம் பலன் அடையும்னா அதற்கு சாத்தான் யூஸ் பண்ணுறது உங்களுடைய திறந்த வாசல். வசனம் சொல்லுகிறது, கண்ணானது சரீரத்துக்கு என்னதான் இருக்குது, ஒரு அருமையான விளக்காக இருக்கிறது. அப்போ அந்த விளக்குக்குள்ள உள்ள வழியாக, கண்ணுக்கு உள்ள வழியாக இருள் போக வாய்ப்பு இருக்கிறது. நீங்கள் என்ன செஞ்சிடணும், கண்ணினுடைய வெளிச்சம் குறையாமல் காத்துக்கொள்ளணும்னா இச்சையானதை பார்க்காமல், தேவையில்லாததை பார்க்காம, தேவனுக்கு பிரியமில்லாததை பார்க்காம நீங்கள் கவனமாக இருக்கணும். ஏன்னா கண்ணால் பார்க்குறதும் சரி, வாயால் பேசுகிறதும் சரி, காதால் கேட்குறதும் சரி, தவறானதை செய்கிறதோ, தவறான பாதையில் போகிறதோ, எதை நீங்கள் செய்தாலும் உங்கள் செல்ஃப் வந்து பலனடையும், சுயம் பலனடைந்து ஆவிக்குரிய வாழ்க்கையை நசுக்கி போடும். இதுதான் 3வது காரியம். 4வது காரியத்தில் இருந்து 10வது காரியம் வரைக்கும், அதாவது 4, 5, 6, 7, 8, 9, 10 7 காரியங்களுக்கு ஒரு தலைப்பு இருக்கிறது. அந்த தலைப்பு சார்ந்து நீங்கள் கவனமாக பார்த்தீங்கன்னா ஜெபத்தை எது தடை செய்து நீங்கள் எளிமையாக புரிந்து கொள்வீங்க. முதல் 3 காரியங்கள் உங்களுக்கு நன்கு தெரிந்தது தான். பாவம், ரகசிய பாவம், இப்படி எல்லாம் உங்களுக்கு தெரியும். சாத்தா, சுயம், இது எல்லாமே உங்களுக்கு தெரியும். ஆனால் இனி நம்ம பார்க்க போகிறது தான் லைஃப்லெஸ்னஸ், ஜீவனற்ற செயல்பாடு. நம்ம வாழ்க்கையில் நம்ம இயேசுவை அறிந்தும் பின்வாங்கி போய் கொண்டிருக்கிறது காரணம் ஜீவனற்ற செயல்பாடுகளுக்குள்ளாடி நம்ம தலையிடுவோம். கிறிஸ்தவம், இயேசு கிறிஸ்து எதுக்கு தலை சிறந்தவர்னா ஜீவனுக்கு தலை சிறந்தவர். ஜீவன்னா இந்த சரீரத்தினுடைய ஜீவனை பற்றி நான் சொல்லலை. எப்பேற்பட்ட மனுஷனாக இருந்தாலும் சரி, இயேசுவே இந்த பூமியில் வாழ்ந்திருந்தாலும் சரி, அவர் 100 வயசுக்கு வேலை வாழவே முடியாது. ஏன்னா உலகத்தினுடைய ரூல்ஸ், ஆண்டவர் கொடுத்த இந்த ரூல்ஸ் வந்து மனுஷன் அந்த கனியை புசித்ததுனால அவனுடைய ஆயுசின் வருஷம் மிஞ்சி போனால் 80, அவ்வளோதான். அவனுடைய பலத்தின் மிகுதினால் 80 தான். அப்போ இயேசுவே இந்த பூமியில் ஆண்டவர் வாழ வைத்திருந்தாலும் அவர் 100 வயசுக்கு மேலே வாழ்ந்திருக்க முடியாது. ஏன்னா மனுஷ ரூபத்தில் அவ்வளோதான் வாழ முடியும். ஆனால் இயேசு அதை காட்டிலும் சீக்கிரமாகவே இறந்து போனார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த பூமியில் வாழக்கூடிய அந்த வாழ்க்கையை பற்றி ஆண்டவர் வந்து சொல்லி அதை குறித்து ஸ்பெஷலிஸ்ட் ஆண்டவர் கிடையாது. இப்போ உலகத்தில் ஒவ்வொரு ஸ்பெஷலிஸ்ட் இருப்பாங்க. இப்போ வந்து ஒவ்வொரு டாக்டரும் ஒவ்வொரு ஸ்பெஷலிஸ்ட் இருக்காங்க. பல் டாக்டர் வந்து அதனுடைய ஸ்பெஷலிஸ்ட், இஎன்டி ஸ்பெஷலிஸ்ட்னா அவங்க தொண்டை, மூக்கு, காது இந்த விஷயங்களை பற்றி ஸ்பெஷலாக இருப்பாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒவ்வொரு ஸ்பெஷலிஸ்ட் இருப்பாங்க. பார்த்துக்கோங்க, கார்டியாலஜிஸ்ட் இருக்காங்க, கைனகாலஜிஸ்ட் இருக்காங்க. இப்படி ஒவ்வொரு விஷயத்திற்கு இருக்கிறது போல் நம்ம இயேசு கிறிஸ்து எதுக்கு ஸ்பெஷல்னா ஜீவனை தருகிறதற்கும், அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து சமாதானம் தருகிறதற்கும், நித்திய வாழ்க்கையை தருகிறதற்கும், பாவத்தை மன்னிக்கிறதுக்கும் தான் இயேசு ஸ்பெஷல். அப்போ இந்த ஜீவன் நம்ம இழந்துட்டோம்னா இயேசுனுடைய சிறப்பே நம்ம இழந்துட்டோம்.
ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு சிறப்பு இருக்கு இல்லையா? அதே போல் இயேசு கிறிஸ்துனுடைய சிறப்பே ஜீவன் தான். நீங்கள் பல லட்சம் பணத்தை எடுத்து வச்சாலும் இயேசுனுடைய ஒரு சொட்டு ரத்தத்திற்கு அது ஈக்குவல் கிடையாது. இந்த உலகத்தில் உங்களுக்கு 10,000 ஏக்கர் நிலம் இருந்தாலும் நீங்கள் ரட்சிக்கப்படலைன்னா வேதம் சொல்லுகிறது, இந்த உலகம் முழுவதும் நீ ஆதாயப்படுத்தினாலும் உன் ஆத்மாவை நஷ்டப்படுத்தினால் எங்கே போவன்னு கேட்குது. அப்படி என்றால் நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், நமக்கு ஜீவன் இந்த உலக ஆசீர்வாதத்தில் இல்லை, இயேசுட்ட தான் இருக்குது. நம்ம இயேசுவை கைவிட்டுட்டோம் அப்படின்னா ஜீவனை இழந்துருவோம், நித்திய ஜீவனை இழந்துருவோம். அப்போ இயேசு நித்திய ஜீவனை குறித்து தான் பேசுகிறாரு. அந்த நித்திய ஜீவன் இந்த பூமியில் வாழும் பொழுதே நமக்குள்ளே செயல்படுது. எப்படி செயல்படுது? சந்தோஷமாக, சமாதானமாக, இந்த உலக பாவத்திலிருந்து தனிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ, ஒரு தனிப்பட்ட ஏசப்பாவோடு உறவு உள்ள ஒரு வாழ்க்கை, பரிசுத்த ஆவியோடு பேசுகிற ஒரு வாழ்க்கை. இந்த நித்திய ஜீவன் இப்பொழுதே கிரியை செய்யுது. ஆனால் நம்ம மரித்த பிறகு நித்தியமாக அவரோடு வாழ்கிறதுக்கும் அது உதவி செய்கிறது. அப்போ பூமியில் வாழும் பொழுது நம்ம சமாதானம் வாழவும் இயேசு உதவி செய்கிறார், மரித்த பிறகும் நித்திய ஜீவனை தருகிறார். அதனால தான் நம்ம இயேசுவை தேடி வந்திருக்கிறோம். இப்போ இந்த ஜீவனை நம்ம எப்படிலாம் இழக்கிறோம், எப்படிலாம் நம்ம ஜெபம் தடையாகுதுன்னு நம்ம வேகமாக பார்க்கலாம். 4வது காரியம், நிறைய பேர் இந்த ஜீவனில் உள்ள முதல் காரியம், ஆனால் நம்ம பார்த்து கொண்ட விதத்தில் இருந்து 4வது காரியம், இந்த 4லிருந்து 10 வரைக்கும் ஜீவன் இழக்கக்கூடிய சம்பவங்கள். எப்படிலாம் நம்ம இயேசுவை இழக்கிறோம். ஜீவனை இழக்கிறோம்னா இயேசுவை இழக்கிறோம் தான் அர்த்தம். ஏன்னா இயேசுக்குள்ளே தான் ஜீவன் இருக்கிறது, அவருக்குள் ஜீவன் இருக்கிறது, மனுஷனுக்கு ஒளியாக இருக்கிறது. இந்த ஜீவனை நம்ம எப்படி இழக்கிறோம் அதை நம்ம வேகமாக பார்க்கலாம். 4வது காரியம், அதில் என்ன சொல்லப்படுகிறதுனா, நீங்கள் மறுபடி பிறக்காமல் இருப்பீங்க. நிறைய பேர் என்ன செய்வாங்கன்னா, கிறிஸ்தவர்களாக இருப்பாங்க, பல ஆண்டு கிறிஸ்தவர்களாக இருப்பாங்க, ஆனால் சபைக்கு போனால் வசனத்தை கேட்கவே மாட்டாங்க. அவர்கள் சொந்த வேலையை பற்றி யோசிச்சுட்டு இருப்பாங்க. கடமைக்கு போவாங்க, எல்லாரும் போகிறாங்க, நானும் போகிறேன். சிலர் இந்த நல்லா ட்ரெஸ்ஸு போட்டுட்டு போயிட்டு வர்றதுக்கு ஒரு சந்தோஷம். சிலர் சபை முடிஞ்சோன்னு ஒரு சாப்பாடு போடுவாங்க, அதனால் ஒரு ஜாலியாக போவாங்க. சிலர் எல்லாரையும் பார்க்கணும், வாரத்துக்கு ஒரு நாளாவது எல்லாரையும் மூஞ்ச பார்த்துடணும்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. சிலருக்கு ஏதாவது பொறுப்பு இருக்கும், அதனால் சபைக்கு போவாங்க. ஆனால் சபைக்கு போகிறதே நம்ம ஆத்மாவை பலப்படுத்துறதுக்கு, நம்ம உள்ளான மனுஷன் பலனடைகிறதுக்கு. அப்போது நீங்கள் மறுபடி பிறக்கணும். அப்போது சபைக்கு போகிறது மட்டும் இல்லை, மறுபடி பிறக்கிறது சபைக்கு போனால் மட்டும் நடக்கும்னு இல்லை, சபையில் வசனம் கேட்டால் மறுபடி பிறக்கிறதுக்கு ரொம்ப வாய்ப்பு இருக்கிறது. தனிப்பட்ட ரீதியாக கூட யாராவது உங்களுக்கு வசனம் சொல்லி கொடுக்கும் பொழுது நீங்கள் கேட்டால் கூட நீங்கள் மறுபடி பிறந்துடுவீங்க. ஏன்னா வசனத்தை கேட்கும் பொழுது தான் மறுபடி பிறக்க முடியும். அப்போ நீங்கள் என்னைக்கு வசனத்தை தெளிவாக மனசார கேட்டு அதற்கு கீழ்ப்படுறீங்களோ நீங்கள் அப்போ மறுபடி பிறப்பீங்க. சரி, அப்போ வசனம் உயிரடைய செய்யும். எபேசியர் 2:1 சொல்லுகிறது, அக்கிரமங்களிலும் பாவங்களிலும் மரித்து எங்களை உயிர்ப்பித்தாராம். அப்போ இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவருடைய வார்த்தையை இருதயத்துக்குள்ளே ஏற்றுக்கொண்டும் பொழுது நீங்கள் மறுபடி பிறப்பீங்க. அப்போது சபைக்கு பல ஆண்டுகளாக போகிறது விஷயம் இல்லை, மறுபடி பிறந்திருக்கிறீங்களான்னு செக் பண்ணிக்கணும். 5வதாக நீங்கள் கண்டிப்பாக ஸ்பிரிச்சுவல் ஃபெல்லோஷிப், நீங்கள் ஆவிக்குரிய நண்பர்கள்ட்ட கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கணும். நல்ல ஆவிக்குரிய நண்பர்கள் நமக்கு ஆண்டு தருவார். நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு ஆவிக்குரிய நண்பர்களை ஆண்டு தந்துக்கிட்டே இருப்பார். சில நேரம் ஒரு ஆவிக்குரிய நண்பர் பின்வாங்கி போகிறாருன்னா அடுத்து ஒரு ஜெப நண்பர் ஆண்டு தருவார். அவங்க பின்வாங்குறாங்களா, இன்னொரு ஆளை தருவார். அப்படி தரக்கூடிய நண்பர்களோடு சேர்ந்து ஜெபிக்கணும். அப்போதான் உங்கள் ஃப்ளேம், உங்கள் அக்னி, உங்களுடைய ஜெபத்தை நீங்கள் கூட்ட முடியும். ஏன்னா தனி ஜெபம் மட்டும் பத்தாது, கூட்டு ஜெபமும் நமக்கு தேவையாக இருக்கிறது. ஆறாவதாக சபைக்கு போகாமல் இருக்கிறது. நிறைய பேர் சபை கூடுதலை விட்டுருவாங்க. அப்போ அந்த சபை கூடுதலை விட்டு விடுகிறது நீங்கள் ஜீவனை இழக்கிறதுக்கு ஒப்பனையாக இருக்கிறது. இப்போ ஒரு பிள்ளை ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்கிற பிள்ளை 5ஆம் கிளாஸ் போயிட்டுருக்கு, 6ஆம் கிளாஸ் மொத்தம் ஸ்கூலுக்கே போகல, இப்போ 7ஆம் கிளாஸ் போக முடியுமா? அதனுடைய ஃப்யூச்சரே கேள்விக்குறியாக மாறிடும். அதே போல் தான் காலேஜுக்கு போகிற ஒரு பையன் ஒரு 2 வருஷம் போனான், மீதி 2 வருஷம் போகல. சொல்லப்போனால் அவனுடைய பிஸ்னஸ், அவன் ஃப்யூச்சர், அவன் ஒரு ஆப்ஷன் அவனுக்கு இருக்கும், அதை மாற முடியாத லெவலில் அவனுடைய ஆம்பிஷனே அடிபட்டு போயிடும். அதே போல் தான் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீங்கள் சபைக்கு போகாமல் இருந்தால் உங்கள் மேலே உள்ள திட்டம் என்னன்னு நீங்கள் கண்டுபிடிக்காமல் போயிடுவீங்க. தேவனுடைய நோக்கம் என்ன, நம்மளை எதற்காக அழைத்தாரு, அந்த சத்தியம்லாம் நீங்கள் அறியாமல் போயிடுவீங்க. 7வது விஷயம், பைபிள் நம்ம கையில் இருக்கும், ஆனால் பைபிளை வாசிக்கவே மாட்டோம். இந்த ஒரு கெட்ட பழக்கம். நிறைய பேர் இன்றைக்கி பைபிள் வாசிக்கிறதே கிடையாது. பைபிளை எடுக்கிறதுக்கு பதிலாக யூடியூப்பில் ஒரு வசனம் வாசித்துருவாங்க, காலண்டரில் ஒரு வசனத்தை வாசித்துட்டு போயிடுவாங்க, வாட்ஸ்அப்லேயோ யூடியூப்லேயோ இல்லை ஒரு ஃபேஸ்புக்லேயோ எதுலேயோ ஒரு வசனத்தை கேட்டுட்டு அவங்க வேலைக்கு போயிடுவாங்க. கண்டிப்பாக உங்களால் ஜெபிக்கவே முடியாது இந்த மாதிரி இருந்தால். 8வதாக ஃபாஸ்டிங் ஜெபம் நமக்கு அதிகமாக தேவைப்படும். எப்பெல்லாம் ஃபாஸ்டிங் ஜெபம் எடுக்குமோ பிசாசின் பிடியிலிருந்து ஒரு விடுதலை கிடைக்கும். வேதம் சொல்லுகிறது, இவ்வகையான ஜாதி பிசாசு உபவாசத்தினாலும் ஜெபத்தினாலும் அன்றி போவாதுன்னு சொல்லியிருக்கிறது. அப்போ உபவாச ஜெபம் என்ன செய்யும்னா உங்கள் ப்ரேயரை ஸ்ட்ராங் ஆக்கும்,
அந்த பிசாசின் கட்டுகள்ல இருந்து விடுதலையை கொண்டு வரும். அப்போது நம்மளுடைய லைஃப்பை கூட்டுறதுக்கு, நம்ம ஜீவனை நமக்குள்ளே பெருக்குகிறதுக்கு வேதம் வாசிக்கிறது மட்டுமல்ல, உபவாச ஜெபமும் தேவைப்படும். அப்போ நம்ம உபவாச ஜெபத்தை நம்ம செய்ய வேண்டிய ஒரு நிர்பந்தம் இருக்குது. அது பரிசுத்த ஆவியானவர் ஒரு ஏவுதல் கொடுப்பார். லூக்கா 4:1 இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு ஏவுதல் உண்டாகுச்சு. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 13 சீசர்கள் எல்லாரும் உபாசித்து ஜெபிக்க அவர்களுக்கு ஒரு ஏவுதல் உண்டாகுனது. பரிசுத்த ஆவியானவர் அந்த உபாச ஜெபத்தில் பேசினார். 9வது காரியம், பிறருடைய ஆலோசனைகள். அதாவது நல்ல ஜெபிக்கிறவர்கள், ஊழியர்கள், தேவ மனிதர்கள் கொடுக்குற ஆலோசனைகளை கேட்கவே மாட்டாங்க. எனக்கு பரிசுத்த ஆவியானவர் பேசுகிறாரு, எனக்கு சொப்பனம் கிடைக்கிறது அப்படின்னு சொல்லி பரிசுத்த ஆவியானவர் சிலப்போ பேசாமல் இருப்பார். சிலப்போ ஒளியின் தூதன் வந்து இந்த தரிசனத்தை கொடுத்துக்கிட்டு இருப்பான். ஒளியின் தூதன் வேஷத்தை தரித்து பிசாசு என்ன செய்வானா, தரிசனங்களை அநேகருக்கு இன்னைக்கு கொடுக்குறான். நான் ஆவிக்குரிய வட்டாரத்தில் பார்க்குறேன், எனக்கு இயேசு காமிச்சிட்டார், அந்த பாஸ்டர் கெட்டவர், எனக்கு சொப்பனத்தில் வெளிப்பட்டுட்டு அந்த சகோதரன் கெட்டவர்னு நம்ம என்ன செய்கிறோம், நிறைய பேர் இண்டிபெண்ட்டாக போகிறோம். இதை தான் இண்டிபெண்டன்ட் ஸ்பிரிட்னு சொல்லுவாங்க. தனிமையாக போயிடுவாங்க இவங்க. நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க, ஒரு மாடு தனியாக இருந்துச்சுன்னா சிங்கம் அடிச்சிடும். அதே 4 மாடு சேர்ந்து இருந்துச்சுன்னா அடிக்கவே முடியாது. அதனால தான் என்றைக்குமே நம்ம எவ்வளோ தான் தரிசனம் பார்த்தாலும், எவ்வளோ தான் சொப்பனம் பார்த்தாலும், முதிர்ந்தவர்களுடைய ஆலோசனை, ஊழியருடைய ஆலோசனை நம்ம கண்டிப்பாக கேட்கணும். ஏன்னா நமக்கு சில நேரம் வெளிப்படுகிற தரிசனம் பரிசுத்த ஆவியானவர் தான் வெளிப்படுத்துகிறாருன்னு 100% நம்மளால் சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு சொப்பனமோ இல்லை ஒரு வெளிப்பாடோ அது சில நேரம் நம்ம சொந்தமாக வரலாம், சில நேரம் பிசாசு காட்டலாம். வேதம் சொல்லுதல்லவா, தொல்லையின் திரச்சினால் சொப்பனம் பிறக்குமா. அப்போ தொல்லைகள் நிறையா இருக்கும் பொழுது, வேலை ப்ரெஷர் நிறையா இருக்கும் பொழுது, ஒரு விஷயத்தை குறித்து யோசித்து கொண்டு இருக்கும் பொழுது சொப்பனம் தானாகவே வரும், பிசாசும் காட்டலாம். அதனால் தேவ ஜனங்கள் எப்பொழுதுமே நான் தரிசனம் பார்க்குறேன், நான் சொப்பனம் பார்க்குறேன்னு சொல்லிட்டு எனக்கு நல்லா பைபிளை வாசித்துட்டேன், நான் 100 தடவை பைபிளை வாசித்துருக்கேன், எனக்கு எதுக்கு ஆலோசனை அப்படின்னு மட்டும் சொல்லிடாமல், வேதம் சொல்லுகிறதல்லவா ஒரு குழந்தைய போல மாறணுமா. அப்போ தான் பரலோக ராஜ்யம். குழந்தை வந்து என்றைக்குமே அது கேட்கும், எப்பொழுதுமே அது தாழ்மையாக இருக்கும், அதுக்குள்ளே கசப்பு, வஞ்சகம், பெருமை எதுவுமே இருக்காது. அப்படிப்பட்டவங்களுக்கு தான் பரலோக ராஜ்யம். அந்த ஒரு சுபாவத்தை நம்ம என்றைக்குமே இழந்துராதபடி நம்ம காத்துக்கொள்வோம். அப்போ என்றைக்குமே ஆலோசனை கேளுங்க. முதிர்ந்தவர்கள், வயதில் முதிர்ந்தவர்கள், ஒருவேளை வயதில் சின்னவங்க சொன்னால் கூட நம்ம கேட்கலாம். ஏன்னா அதை பற்றி தப்பு கிடையாது. சொல்கிறது நல்லதாக இருந்தால், சொல்கிறது வசனமாக இருந்தால், பரிசுத்த ஆவியானவர் பேசுகிறதா இருந்தால், அது சாமுவேல், குட்டி சாமுவேலாக இருந்தால் கூட நம்ம கேட்டு தான் ஆகணும். ஏன்னா பேசுகிறது பரிசுத்த ஆவியானவராக இருப்பார். அதனால் நம்ம எங்கேருந்து தேவ ஆலோசனை வந்தாலும் அதை ஒரு நிமிஷம் சற்று கேட்டு நம்மளை திரித்து கொள்ள நம்ம கண்டிப்பாக அவைலபிளாக இருக்கணும். இது கர்த்தர் விரும்புகிற ஒரு விஷயம். இப்போ நம்மளுடைய வஸ்திரத்தில் பின்னாடி, அதாவது உங்கள் வஸ்திரத்துக்கு முன்னாடி எத்தனை அழுக்கு ஒட்டினாலும் உங்களுக்கு தெரியும். ஆனால் உங்கள் முதுகில் உங்களுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு கரை இல்லை ஒரு ஓட்டையை யார் காமிச்சு கொடுத்தாலும் நீங்கள் கேட்பீங்களா, கேட்க மாட்டிங்களா? ஒரு சின்ன பையன் வந்து சொல்கிறான், அண்ணே உங்கள் சட்டைக்கு பின்னாடி கிழிஞ்சிருக்கு, நீங்கள் போடா நீலாம் சொல்கிறது உண்மையாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு போவீங்களா? இல்லை ஜஸ்ட்டு ஒன்று செக் பண்ணிக்கிடுவோம், பின்னாடி கிழிஞ்சிருக்கா இல்லையான்னு செக் பண்ணுவீங்களா? நீங்கள் யோசித்து பாருங்கள். அது பெரியவங்க சொன்னா என்ன, சின்னவங்க சொன்னா என்ன, நமக்கு தெரியாத சில விஷயங்கள் சிலருக்கு தெரிய வாய்ப்பு இருக்கிறது. ஏன்னா நம்ம கண் பார்வை முன்பகுதியை மட்டும்தான் பார்க்குறதுக்கு ஆண்டவர் படைத்திருக்கிறார். நம்ம தலைக்கு பின்னாடி கண் இல்லை. இதே போல் நமக்கு பின்னாடி உள்ள விஷயங்களை மற்றவர்களால் தான் பார்க்க முடிகிறது. இதே போல் நம்ம குறைகளை பிறரால் தான் பார்க்க முடியும். கண்ணாடி தான் நம்ம தப்பை பிரதிபலிக்கும். இதே போல் நமக்கு கண்ணாடி போல் இருக்கிற சில நபர்களான்ற வச்சுருப்பார். அது தாயாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், பிள்ளையாக இருக்கலாம். நம்ம செய்கிற தவறுகளை வந்து சொல்லுவாங்க. உடனே நான் அது தவறு செய்யலைன்னு நம்ம என்ன செய்யக்கூடாது, ப்ரிஸ்டேஜ்னாலேயோ ஈகோ இஷ்யூஸ்னாலேயோ நம்ம அதை தவிர்க்கக்கூடாது. உடனே தாழ்த்தி நம்ம மனம் திரும்பினா நம்ம ஜப லைஃப் அடிப்படாது. நிறைய ஆவிக்குரியவர்கள் பாவம் செய்கிறது கிடையாது. ஆனால் இந்த நல்ல ஆலோசனைகளை பிள்ளைகளோ இல்லை மனைவியோ சொன்னால் கேட்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க ஆவியில் உயர்ந்தவர்களாக ஜெபிக்கிறவர்களாக இருப்பாங்க, ரொம்ப உபாசிக்கிறவங்களாக இருப்பாங்க. அதனால் தாம் பிடிச்ச முயலுக்கு 6 காலுன்னு சொல்லுவாங்க, 3 காலுன்னு சொல்லுவாங்க. அதுதான் உண்மைன்னு சொல்லுவாங்க. இதுதான் தவறு. நம்ம எவ்வளோ ஆவியில் வளர்ந்தாலும் கண்டிப்பாக பிறருடைய ஆலோசனை, ஒருவேளை நம்ம ரட்சிக்கப்பட்டு 20 வருஷம் இருக்கலாம், ஆனால் நமக்கு ஆலோசனை சொல்கிற வர நபர் வந்து ரட்சிக்கப்பட்டு 3 மாதம் தான் இருக்கும். ஆனால் அவனுக்குள்ள தெள்ள தெளிவாக ஆதி அன்பு, அந்த அன்பு நம்ம இழந்திருக்கலாம். ஆனால் அவங்களுக்குள்ளாடி அந்த அன்பு கிரியை செய்யும் பரிசுத்தாவி பேசி கொண்டு இருப்பார். அவங்க 3 வருஷம் கூட ஆயிருக்காது, இல்லை 3 மாதம் கூட ஆயிருக்காது, அவர்கள் மூலமாக ஆவியானவர் பேசுவார். நம்ம யோசிப்போம், நான் ரட்சிக்கப்பட்டு 20
வருஷம் ஆயிட்டு, இவன் மூலமாக ஆண்டவர் என்ன பேசுகிறாருன்னு நம்ம தவறாகவே நினச்சிடக்கூடாது. யோசித்து பாருங்கள், 20 வருஷமாக ஒரு பைப்பு குழாய் அங்கே இருக்குது. ஆனால் 3 மாதமாக ஒரு பைப்பு குழாய் இருக்குது. 20 வருஷமாக இருந்த பைப்பு குழாய் ஒரு வேளை துரு பிடிச்சி இப்போ நாசாக இருக்குது. ஆனால் 3 மாதமாக இருக்கிற பைப்பில் இருந்து புதுசாக தண்ணி வந்து கொண்டு இருக்குது. இப்போ நீங்கள் எதில் போய் குடிப்பீங்க? புதுசாக வரக்கூடிய ஊற்றிலிருந்து குடிக்கிறது ரொம்ப நல்லது. அதே போல் புதிதாக யாராவது ரட்சிக்கப்பட்டிருக்காங்கன்னா அவங்க ரொம்ப ஆசையாக இருப்பாங்க, சுவிசேஷம் அறிவிக்கணும், அப்படி செய்யணும். அதை பார்க்கும் பொழுது நமக்கு கோபமோ எரிச்சலோ வரக்கூடாது. ஏன்னா நம்ம என்ன செஞ்சுருக்கலாம், ஆவியில் வளர்ந்து முந்தினோர் பிந்தினோராக மாற வாய்ப்பு இருக்கிறது. அதனால் இந்த ஆலோசனை சொல்லுகிறத கவனமாக கேட்க கர்த்தர் அழைக்கிறார். கடைசியாக காங்க்ரீட் ப்ரேயர்னால் கூட்டு ஜெபம். இப்போ எக்ஸாம்பிள் ஒரு ப்ரேயர் செல், இல்லை என்றால் ஒரு தனிநபர் கூட சேர்ந்து ஜெபிக்கிறது. அதாவது நம்ம 2 பேராக சேர்ந்து ஜெபிக்கிறது. இயேசு சொன்னார்ல, எங்கே 2-3 பேர் கொடுக்குறீங்களோ அங்கே நான் வருவேன்னு. அந்த மாதிரி நம்ம கூட்டு ஜெபத்தை நம்ம விடவே கூடாது. சபை கூடுதல் வேறு, இது தனி ஜெபம். இப்போ குடும்ப ஜெபம், அதிகாலையில் எழும்பி கணவர் மனைவி ஜெபம், பிள்ளைகளோடு சேர்ந்து பண்ணுற ஜெபம், முதியோர்களோடு சேர்ந்து பண்ணுற ஜெபம், இல்லை ஒரு ப்ரேயர் செல்லில் இணைந்து ஜெபிக்கிற ஜெபம், வீட்டு பக்கத்தில் ஏதாவது ஜெபம் நடந்தால் இணைந்து நல்ல உபதேசம் உள்ளவங்களோடு சேர்ந்து ஜெபிக்கிற ஜெபம், இதை விடக்கூடாதுன்னு நம்ம புரிந்து கொள்ளணும். இப்போ நம்ம இந்த 10 விஷயங்களையும் வேகமாக பார்க்கலாம். இந்த 10 காரியங்களை நம்ம கவனமாக பார்த்துட்டோம்னா ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஜெபம் தடைப்படாது. முதல் காரியம் பாவம். அது எவ்வளோ நுழையுதோ நீங்கள் கவனமாக இருக்கணும். பாவம் நுழையாது, பாவம் செய்ய மாட்டீங்க நான் சொல்லவே இல்லை. ஆனால் இதில் நீங்கள் மாட்டியிருந்தால் ஆண்டு சமூகத்தில் மன்னிப்பு கேட்டு திரும்புகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. சாத்தானுடைய தந்திரங்கள், அவன் அனுப்பக்கூடிய உபத்திரவங்கள், டெம்டேஷன்ஸ். அப்போ சாத்தான் தான் 2வது விஷயம். 3வது செல்ஃப். நம்ம கண்ணு, காது, வாய், கால்நடைகள், நம்ம கையின் செயல்பாடுகள், நம்ம சிந்தனை மண்டலங்கள், இந்த செல்ஃப் நம்மளுடைய சுயம் நம்மளை தடுக்காதபடி நம்மளை காத்துக்கொள்ளுங்க. அடுத்தது 4வது காரியத்திலிருந்து ஜீவன் சம்பந்தமான விஷயம், ஆவிக்குரிய ஜீவன் சம்பந்தமான விஷயம். அதில் முதல்ல ஜீவன் இருக்கணும்னா ஒரு உடம்பு இருக்கணும் அல்லவா? அந்த ஆவிக்குரிய உடம்பை உருவாக்குறதே இந்த பார்ன் அகைன் எக்ஸ்பீரியன்ஸ் தான். அப்போ நீங்கள் மறுபடி பிறக்கணும். 4வது விஷயம், நீங்கள் மறுபடி பிறக்கணும். 5வது விஷயம், மறுபடி பிறந்ததுக்கு நம்ம என்ன செய்யணும், ஆவிக்குரிய உறவுகளில் நம்ம ஃபெல்லோஷிப் வச்சுக்கணும். அது 6வது காரியம் சபை கூடுதலாக இருக்கலாம், 7வது காரியம் பைபிள் வாசிக்கிறதா இருக்கலாம், 8வது காரியம் உபாசித்து ஜெபிக்கிறதா இருக்கலாம், 9வது காரியம் எல்லாரோடு சேர்ந்து நீங்கள் ஜெபிக்கும் பொழுதோ, இல்லை யாராவது ஆலோசனை கொடுக்கும் பொழுதோ அந்த ஆலோசனையை கேட்குறதா இருக்கலாம், ஒரு ஊழியருடைய ஆலோசனையாக இருக்கலாம், இல்லை ஒரு சகோதரி கூட இருக்கிற சகோதரன் நல்ல ஆவிக்குரியவங்க கொடுக்குற ஒரு ஆலோசனையாக இருக்கலாம், இல்லைனா சின்ன பிள்ளைகள் கொடுக்குற ஆலோசனையாக கூட இருக்கலாம். யார் கொடுத்தாலும் நம்ம ஒரு சின்ன பிள்ளையை போல வசனத்தை கேட்குறதுக்கு ஆயத்தமாக இருக்கக்கூடிய ஒரு சம்பவம். 10வது காரியம் காங்க்ரீட் ப்ரேயர், கூடி ஜெபிக்கிற அனுபவம். அது எந்த இடமா இருக்கலாம், ஃபெல்லோஷிப்பாக இருக்கலாம், இல்லை ஆன்லைன் ஜெபமாக இருக்கலாம், இல்லை ஒரு யூடியூப் ஜெபமாக இருக்கலாம், ஒரு 100 நாள் ஜெபமாக இருக்கலாம், 21 நாள் ஜெபமாக இருக்கலாம். இந்த ஒரு கூட்டு ஜெபம், கன்வென்ஷன்ஸ் எதுவாக இருக்கட்டுமே, நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையை பலப்படுத்தக்கூடிய இந்த ஜீவன் தரக்கூடிய காரியத்தில் நம்மளும் நம்ம குடும்பமும் பிள்ளைகளும் சேர்ந்து பயணம் செய்தால் ஜெபம் ஒருபொழுதும் குறைவுபடாது. ஒருவேளை நீங்கள் சோர்ந்து போனீங்கன்னா பிள்ளைகள் ஜெபிப்பாங்க, பிள்ளைகள் சோர்ந்து போனால் நீங்கள் ஜெபிப்பீங்க, நீங்கள் சோர்ந்து போனால் கணவர் ஜெபிப்பார். இப்படி நீங்கள் எல்லாருமே சோர்ந்து போனால் நீங்கள் போகிற கூட்டு ஜெபத்தில் உள்ள அந்த சகோதரிகளோ சகோதரர்களோ எழும்பி உங்களுக்காக ஜெபிப்பாங்க. அதனால தான் இந்த ஃபெல்லோஷிப்பை நம்ம விடக்கூடாது, இந்த ஐக்கியங்களை விடக்கூடாது. மெயினாக சபை கூடுதலையும் விட்டுவிடக்கூடாது. இதெல்லாம் காட்டிலும் நம்ம தேவனுடைய உறவு, நம்ம தனிச்சமம், பர்சனல் ப்ரேயரை விடவே கூடாது. இன்றைக்கி நம்ம 10 காரியங்கள் பார்த்துருக்குறோம். ஜெபத்தை தடை செய்கிற 10 காரியங்கள். தேவ ஜனங்கள் இதிலிருந்து விழிப்பாக இருக்க ஆவியானவர் பேசுகிறார். நிறைய பேருடைய உள்ளத்தில் உங்கள் குறைவு என்ன, எதில் நீங்கள் வீக்காக இருக்கிறீங்க, எது உங்களை பலவீனப்படுத்துதுன்னு ஆவியானவர் சுட்டி காட்டிடுவார். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிரோஜனப்பட்டிருக்குன்னு விசுவாசிக்கிறேன். இதில் இருக்கிற ஆவிக்குரிய தகவல்கள் உங்கள் இருதயத்தோடு பேசியிருந்தால் கண்டிப்பாக அநேகருக்கு பகிருங்க. நீங்கள் ஜெபத்தோடு கேட்டால் தான் இது எல்லாமே உங்களுக்கு பிரோஜனமாக இருக்கும். கண்டிப்பாக உங்களை ஒரு விஷயம் கூட பலப்படுத்த கர்த்தர் இந்த வீடியோ மூலமாக உதவி செய்திருக்கிறான்னு விசுவாசிக்கிறேன். இதே போல் நல்ல வீடியோக்கள் எல்லா செவ்வாய்க்கிழமையும் வியாழக்கிழமையும் நம்மளுடைய ஸ்பிரிச்சுவல் WF என்ற சேனலில் 9 மணி அளவில் வருகிறது. தொடர்ந்து இணைந்து கொள்ளுங்கள். ஸ்பிரிச்சுவல் WF சேனலினுடைய வாட்ஸ்அப் சேனல் கீழே கொடுத்துருக்குறோம், அதில் இணைஞ்சு கொள்ளுங்கள். அதில் உங்களுக்கு லிங்க் கொடுக்கப்படும். பிரோஜனமாக இருந்தால் அநேக ஆத்துமாக்களுக்கு ஒரு ஊழியமாக பகிருங்கள். அநேகருக்கு பயன்படட்டும். காட் பிளஸ் யூ. வேறு வீடியோவில் சந்திக்கலாம்.